முள்ளிவாய்க்கால் மக்கள் அளிக்கப்பட்டதனுடைய 16வது ஆண்டு நினைவை வடகிழக்கு முழுவதிலும் அதேபோல சிங்கள மக்கள் மத்தியிலும் நினைவு கூர்ந்து சுடரேற்றி அவர்களுடைய நினைவை எல்லோருமே நினைவுபடுத்துகின்ற ஒரு அஞ்சலி நாளாகவும் இந்த முள்ளிவாய்க்கால் துயரம் என்பது வரலாற்றில் என்றைக்கும் அழிக்க முடியாத அளவுக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் முள்ளிவாய்க்காலினுடைய அழிவினுடைய அந்த நாள் 16 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அந்த நாள், அதற்கு முன்பே இந்த நாட்டிலே எடுத்துக்கப்பட்ட தேசிய இன பிரச்சனையின் காரணமாக தமிழ் மக்கள், முஸ்லீம் மக்கள், மலையக மக்கள் தேசிய இன பிரச்சனை காரணமாக பல்வேறு நெருக்கடிகளையும் துன்பங்களையும் அனுபவித்து வந்தவர்கள். அதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் 30 வருட போர் இந்த மண்ணிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த போரினுடைய உச்சத்தை நிலைதான் இந்த முள்ளிவாய்க்கால். இறுதி காலகட்டத்திலே, இந்த போரினுடைய இறுதி நேரத்திலே முள்ளிவாய்க்காலில் இலங்கை இராணுவமும் அந்த இலங்கை இராணுவத்திற்கு முழு ஆதரவையும் கொடுத்த சர்வதேச ஏகாதிபத்திய முதலாளித்துவ அல்லது சகல விதமான பிற்போக்கு சக்திகளும் அந்த அழிவுக்கு பங்குதாரர்களாக மாறித்தான் தரைவழியாகவும் ஆகாய மார்க்கமாகவும் பல்வேறு வழிகளிலே கடலிலிருந்தும் தரையிலிருந்தும் கரையிலிருந்தும் ஏவப்பட்ட அந்த கொடிய குண்டுகள் தான் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்களை முள்ளிவாய்க்காலே அழித்தொழித்தது. அங்கே இளைஞர்கள் மட்டுமல்ல, முதியவர்களும் பெண்களும் கர்ப்பிணி தாய்மாரும் இளம் யுவதிகளும் என்று வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கிலே, அது இன்று வரை அந்த முள்ளிவாய்க்கால் அழிவினுடைய தொகை எவ்வளவு என்று சொல்வதை முடியாத அளவுக்கு இன்றும் அந்த துயரத்தினுடைய சுவடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆளும் அரசாங்கங்கள் அதனுடைய எண்ணிக்கையை மிக மிக தாழ்ந்த நிலைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த தேசிய இன பிரச்சனை காரணமாக வாக்கு அரசியல் வாங்குகிறவர்கள் அதனுடைய எண்ணிக்கை பல மடங்காக உயர்த்தி கூட்டி வருகிறார். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எப்பொழுதும் மக்களுக்காக, குறிப்பாக உழைக்கும் மக்களுக்காக எப்பொழுதும் குரல் கொடுத்து அந்த மக்களோடு போராடி வந்த ஒரு வரலாற்றை கொண்ட கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அங்கே மடிந்த அல்லது கொல்லப்பட்ட, தானாக மடிந்தவர்கள் அல்ல, நோயாக மடிந்தவர்கள் அல்ல, பசி பட்டினியுடன் விமான குண்டுகளும் கடல் படை குண்டுகளும் செல்லுகளின் மூலமாக கொல்லப்பட்ட மக்கள் தான் இந்த முள்ளிவாய்க்காலிலே பல்லாயிரக்கணக்கானவர்களாக இருந்தார்கள். 50,000 என்று சொல்லுவார்கள், 75,000 என்று சொல்லுவார்கள், 1,00,000க்கு மேல் என்று சொல்லுகின்ற அந்த நிலை இன்றும் நீடித்து வருகிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் கொல்லப்பட்ட ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக விசேஷமாக முள்ளிவாய்க்காலிலே இறுதியிலே நின்றவர்கள் தமிழ் மக்கள் மத்தியில் உள்ள உழைக்கின்ற மக்கள், உழைக்கின்ற குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த இடத்திலே நின்றார்கள். எனவே அந்த மக்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்களோடு நின்ற அனைத்து முற்போக்காளர்கள், சேவையாளர்கள், அந்த மக்களுடைய பக்கம் நியாயம் கேட்டவர்கள் எல்லோருமே அழிக்கப்பட்ட ஒரு கொடூரமான நிலைமை ஏற்பட்டது. எனவே இந்த நிலைமை தேசிய இன பிரச்சனையின் தீர்வின் இன்மையினுடைய ஒரு வெளிப்பாடு என்பதைத்தான் இந்த 16வது ஆண்டு நினைவிலும் நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவது. இன்னும் தேசிய இன பிரச்சனை, எந்த பிரச்சனை காரணமாக யுத்தம் நீடிக்கப்பட்டதோ, எந்த பிரச்சனை காரணமாக இந்த யுத்தம் முள்ளிவாய்க்காலிலே முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதோ, அந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. எனவே அதுக்கு நியாயமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும், அரசியல் அமைப்பு வாயிலாக தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி எப்பொழுதும் வலியுறுத்தி வருகின்றது. ஆகவே இன்றும் நாங்கள் 16வது நினைவு நாளை நினைவு கூறுகின்ற பொழுது
நாங்கள் தீர்வை வலியுறுத்துகிறோம். ஏனென்றால் இனிமேலும் எதிர்காலத்திலும் ஒரு யுத்தம் ஒன்று வரக்கூடாது என்பதற்காக. ஆனால் யுத்தத்துக்கான அடிப்படை அளிக்கப்படாமல் யுத்தத்தை மறைக்க முடியாது. எனவே அடக்குமுறை எங்கு இருக்கிறதோ, எங்கு ஒடுக்குமுறை இருக்கிறதோ அந்த இடங்களிலே எதிர்ப்பு வரும். அது எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்பை அரசியல் தீர்வின் மூலமாக மறக்கிற ஆளும் வர்க்கங்கள் தங்களுடைய ஆயுத பலத்தையும் இராணுவ பலத்தையும் தான் பாவிப்பார்கள். ஆகவேதான் இலங்கையினுடைய வரலாற்றை நாங்கள் பார்த்தால் மீண்டும் மீண்டும் இரத்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்ட மக்களுடைய வரலாறு சிங்கள மக்கள் மத்தியிலும் உண்டு, தமிழ் மக்கள் மத்தியிலும் உண்டு, முஸ்லீம் மக்கள் மலையக மக்கள் மத்தியிலும் உண்டு. ஆகவே எண்ணிக்கையில் வேறுபடலாம், ஆனால் ஆளும் வர்க்கத்தினுடைய அந்த அடக்குமுறையும் இரத்த வெள்ளத்திலே மக்களை மூழ்கடிக்கின்ற நிலைமையும் அதே நேரம் பிரச்சனைகளை தீர்வு கொண்டு வராமல் தடுக்கின்ற நிலைமையும் இருக்கிறது என்று சொன்னால் தனியே இலங்கையினுடைய ஆளும் வர்க்கம் மாத்திரமல்ல, ஏகாதிபத்திய சக்திகளும் இந்திய பிராந்திய வல்லரசுகளும் இவர்கள் தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய நன்மைக்காக, தங்களுடைய இருப்புக்காக இந்த விதமான யுத்தங்களிலே பங்கு கொண்டு மக்களை அழிப்பது என்பது இலங்கையில் இந்த முள்ளிவாய்க்காலில் மட்டுமல்ல, உலகம் பூராலேயும் இன்றும் வரை காசாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, பலஸ்தீனத்தின் ஏனைய அரபு நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்குமே யுத்தங்களும். ஆனால் இந்த யுத்தத்தில் பங்கு பற்றி இருக்கக்கூடியவர்கள் ஏகாதிபத்தியவாதிகள், பிராந்திய வல்லரசை சேர்ந்தவர்கள். மக்களை மோத விடுவதன் மூலமாக தங்களுடைய அதிகாரங்களை, ஆட்சி அதிகாரங்களையும் சொத்துடைமைகளையும் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய சக்திகள் தான் இந்த யுத்தத்தின் மூல காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி வந்திருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், தேசியன பிரச்சனைக்கு எதிர்காலத்தில் யுத்தமாக போராட்டங்களாக விரிவடையக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும், மக்கள் சார்பான தீர்வு காணப்பட வேண்டும். அந்நிய சக்தியோடைய விருப்ப உறுப்புக்கான தீர்வுகள் அல்ல, மக்களுடைய தீர்வு காணப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி வலியுறுத்தி வருகிறது. அந்த வகையிலே தான் இன்றைய இந்த முள்ளிவாய்க்கால் நினைவை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அதிலிருந்து அந்த கோரிக்கை விடுகின்றோம். தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு நியாயமான தீர்வை இந்த அரசாங்கம், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்று சொல்லுகிறவர்கள், இன ஐக்கியம் பற்றி பேசுகிறவர்கள், சமத்துவம் பற்றி பேசுகிறவர்கள் நிச்சயமாக அதை கவனத்தில் கொண்டு ஒரு குறைந்தபட்ச தீர்வையாக முன்வைத்து அதை வளர்த்தெடுத்து உச்சமாக இந்த நாட்டிலே 4 தேசிய இனங்களும் ஏனைய சிறுபான்மையினரும் ஒரு ஐக்கியமாகவும் சுதந்திரமாகவும் வாழக்கூடிய ஒரு நிலத்தை உருவாக்குவதற்கு, ஒரு இலங்கையை உருவாக்குவதற்கு இந்த 16வது ஆண்டு அஞ்சலி நிகழ்விலே நாங்கள் அதற்கான கோரிக்கையை, அதுக்கான வேண்டுதலை இந்த நேரத்தில் வெளியிட்டு அந்த இறந்து போன முள்ளிவாய்க்கால் இறந்து போன மக்களுக்கு எங்களுடைய செங்கொடிகளையும் தாத்தி, எங்களுடைய துயரங்களையும் தெரியப்படுத்தி ஒரு வீர அஞ்சலியாகவும், அந்த நேரத்தில் அவர்கள் உயிர் விடுகின்ற பொழுது எவ்வாறு துடிதுடித்து உயிர் துறந்தார்களோ அந்த துன்பத்திலும் அவர்களுடைய இன்றும் அதிலே தப்பி வந்த குடும்பங்களுடைய துயரங்களிலும் நாங்கள் தொடர்ந்து பங்கு கொண்டவர்களாக, அவர்களுடைய வலிகளை உணர்ந்தவர்களாக நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய கட்சி உழைக்கின்ற மக்களுக்கான கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை இந்த நினைவேந்தலின் ஊடாக அந்த மக்களுடைய துயரத்தில் பங்கு கொண்டு இறந்தவர்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அஞ்சலியை இந்த வருட அஞ்சலி நிகழ்வை செலுத்துகின்றோம். நன்றி, வணக்கம்.